ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது அவரைக்காய் பொரியல். அவரைக்காய் பிடிக்கல அப்படின்றவங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்லாம் வந்துடும். கடாய் ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு இப்போ நான் தாளிச்சிட்டேன். 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காய் எடுத்துட்டு அந்த தாளிச்சதோடு சேர்த்துக்கலாம். அவரைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப பொடியாக கட் பண்ணுற தேவையில்லை. ஏன்னா அவரைக்காய் வந்து சீக்கிரமாக குக் ஆகக்கூடிய வெஜிடபிள் அப்படின்றதுனால நம்ம நீட்டமாக கட் பண்ணாலே போதும், ஈஸியாக வெந்துடும். இப்போ அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் போட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம் அவரைக்காயை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே ஒரு பாதி அளவுக்கு அவரைக்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொரியலுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியவே நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். இந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்திருக்கேன். இதை 1-2 மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி திரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த அவரைக்காயில் போட்டு இப்போ பிரட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் தேங்காய் பூ நிறைய போட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணோம்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ அந்த 1-2 திரிச்ச கடலைப்பருப்பை அதோடு சேர்த்து பிரட்டி விட்டுட்டு அதோட கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விடும்போது ரொம்ப நீங்கள் அழுத்தி பிரட்டணும் அப்படின்றது கிடையாது, லைட்டாக மெதுவாக பிரட்டினாலே போதும். ஏன்னா அவரைக்காய் வந்து ஆல்ரெடி குக்காக இருக்கும், கூட மட்டும் ரொம்ப அழுத்தமாக பண்ணோம்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.